திருச்செங்கோட்டில் 33 திருநங்கைகளுக்கு அரசு இலவசமாக பாறை புறம்போக்கு நிலத்தை கொடுத்ததற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கடந்த 10ஆம் தேதி நடந்த அரசு நிகழ்ச்சியில் 33 திருநங்கைகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரகுராம்பட்டி எல்லைக்காடு பகுதியில் பாறை புறம்போக்கில் வீட்டுமனை பட்டா வழங்கியிருந்தார். அந்த நிலத்தை திருநங்கைகளுக்கு கொடுக்க இன்று நில அளவைத்துறை அலுவலர்கள் வந்தபோது கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து பட்டா போட்டு கொடுத்ததற்கு நிலத்தை அளக்கக்கூடாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக கிராமத்தினர் பயன்படுத்தி வரும் இடத்தை தங்களுக்கு தெரியாமலேயே பட்டா போட்டு திருநங்கைகளுக்கு கொடுத்துள்ளதாகவும் அவர்களுக்கு வேறு இடத்தில் பட்டா போட்டு கொடுங்கள் என்றும் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமில்லாமல் அருந்ததியின மக்களும் ஊரில் உள்ள மற்ற சமூகத்தினரும் பயன்படுத்தி வரும் தனித்தனி 2 தண்ணீர் பாலிகள் உள்ள இடத்தில் திருநங்கைகளுக்கு இடம் ஒதுக்கக்கூடாது என்றும் கிராம மக்கள் கூறியதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த திருநங்கைகள் அரசு கொடுத்த நிலத்தை கிராம மக்கள் தர மறுப்பது மனிதாபிமானமில்லாத செயல் என்றும் தங்களுக்கு நிலத்தை வழங்க வேண்டும் என்றும் முறையிட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செங்கோடு நகர போலீசார் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இப்போ எங்கள் கூட்டப்பள்ளி அருந்தி தெரு பக்கத்தால் ஒரு பாலி இருக்குது. அந்த பாலியில் வந்து எங்கள் முப்பாட்டங்காலத்துலேருந்து நாங்கள் புழங்கிட்டு இருக்கிறோம். அப்போ தண்ணி கிணறு இல்லாமல் காலத்தில் இந்த பாலியில் தான் நாங்கள் தண்ணி கொண்டாந்து குடித்தாங்க அந்த காலத்துலேயே. ஆனால் இப்போ எனக்கு 62 64 வருஷம் ஆக போகுது. ஆனால் இதுவரை நாங்கள் வந்து இங்கே புழங்கிட்டு தான் இருக்கிறோம். யாருக்கும் எந்த ஒரு நாங்களே வந்து குடிசை கட்டலாமல் பிடிக்கலாங்களே எங்களுக்கு எண்ணமெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து இடம் இருக்குது, நாங்கள் புழங்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் விட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து இங்கே புழங்குறதுக்கு நாங்கள் பட்டா போட்டு கொடுத்துட்டா அதை போட்டு கொடுத்துட்டா எப்படி கொடுத்தாங்களோ எங்களுக்கு தெரியல. இப்போ திடீர்னு சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் விட மாட்டோம், இந்த இடத்த நாங்கள் விட மாட்டோம். ஆமாம், எங்கள் அருந்திரு தெருவுக்கு ஒரு பாலி இருக்குது, குடித்தெருவுக்கு ஒரு பாலி இருக்குது, 2 பாலி இருக்குது. இந்த 2 பாலியை தான் புழங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கள் பாலி அருந்தி தெரு பாலி, குடித்தெருவு பாலி அவங்க புழங்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருந்தே துணி பொறைய துவைக்கிறதோ ஒரு புழங்குறத பிடிக்கிறது எல்லாமே இங்கே தான் பாலி, எல்லாமே நாங்கள் தான் ஆச்சா. இப்போ வந்து திடீர்னு எங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, நாங்கள் தான் வரணும்னா எப்படி நாங்கள் விட முடியும்? நாங்கள் விட மாட்டோம். சும்மா எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாங்க துணி துவைக்கிறதுல இருந்து தண்ணி மோறல இருந்து எல்லா வசதியும் எங்களுக்கு இங்கதான். நாங்க இந்த வசதியெல்லாம் விட்டுட்டு யாரு அடுத்தவங்களுக்காக நாங்க விட விரும்பல. அதனால எங்களுக்கு இல்லாதவங்க நாங்கெல்லாம் இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் பார்த்து எங்க கிட்டயே வந்து கேட்டா நாங்க எங்க இருந்து கொடுக்க போறோம்? அதனால எங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நீங்க பட்டா போட்டு கொடுங்க. இப்ப யார் வந்து கேக்குறாமா? இப்ப வந்து திருநங்கை அவங்களுக்கு வந்து குடுக்குறேன்னு சொல்றாங்க, பட்டா போட்டு கொடுத்துருக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு இது வரைக்குமே தெரியாது. இன்னைக்கு திடீர்னு அவங்க வந்ததுனால இப்ப தெரிஞ்சதுனால அப்ப பாதி மக்கள் தான் வந்திருக்கிறோம். பாதி பேரை வேலை வெட்டிக்குன்னு நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னா ஓடிட்டாங்க. அதனால எங்களுக்கு உண்டானதை நாங்க விட்டு தர முடியாதுங்க. பட்டா போட்டு கொடுத்தது எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது, இப்பதான் தெரிஞ்சிருக்குது. எந்த அடிப்படையில் போட்டாங்கனால எங்களுக்கு தெரியலீங்க. அதை பார்த்து நீங்க தான் நல்லபடியா முடிச்சு வைக்கணும். இப்போ வந்து எங்களுக்கு அளக்கிறதுக்கு வந்தாங்க. அளக்க வந்த இடத்துல இந்த ஊருக்காரங்க பப்ளிக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட சொல்லி கொடுத்து எங்களை வந்து இந்த இடத்துல வந்து அளக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லி திருநங்கைகளுக்கு கொடுக்கறதுக்கு இல்லாம பண்றாங்க. நாங்க மட்டும் எங்க போவோம்? எங்களுக்கு இது இருக்கு இல்லைங்களா? நாங்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தானே, திருநங்கைக்கு தானே. ஏன் எங்களை திருநங்கைகளை வந்து இவ்வளவு தூரம் நீங்க ஏன் ஒடுக்குறீங்க? எல்லா பக்கமும் வாழ விடுறாங்க, நீங்க எங்களை மேல மேல அமுத்தவே பாக்குறீங்க. எங்களை வாழ விடுங்க, நாங்களும் எங்களுக்கு இடம் வேணும்னு தானே கேட்டுட்டு இருக்கிறோம். இத்தனை வருஷமா நாங்க கேட்டு போராடி எங்களுக்கு கொடுத்த இந்த இடத்த வந்துட்டு இவங்க வந்து அளக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப வந்து மக்கள் வந்து ரொம்ப பப்ளிக் வந்து ரொம்ப பெரிய இது இஷ்யூ பண்ணி எங்களை வந்து இந்த இடத்துல இதே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதுதாங்க, இது கவர்மெண்ட் வந்து ஏதாவது இது பண்ணி எங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து அளந்து எங்களுக்கு இந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கிறோங்க.